யாரையும் நம்பி உலகத்தில் வாழ்கிறார். என் பாப்பா அவரு, என் உம்மா இவ, என் தம்பி ஹாபிஸ், என் தம்பி மௌலவி, அவர் நல்ல பக்குவமானவர், நான் கொஞ்சம் தொலாட்டியும், அவர் என்ன சொர்க்கம் கூடிய போவார். அவர நிலைமையே அவருக்கு தெரியாது. அவர் சொர்க்கமான நரகமாண்டே தெரியா. அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் சஹாபாக்களையும் தவிர இந்த உலகத்துல யாருக்கும் சொர்க்கம் நிச்சயம் இல்லை. தெரியா இந்த நிலைமை தெரியா. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தெரியும். புகாரில வருது, இன்னமா ஃபாத்திமத்து பதஅத்தும் மின்னி. சொன்னாங்க ஃபாத்திமா என்னுடைய உடம்பில் ஒரு துண்டுண்டாங்க ஸல்லல்லாஹு யுரிமுனி மாராபஹா. இந்த ஃபாத்திமாவுக்கு கவலை வந்தா எனக்கும் கவலை வரும். யுதீனி மாராஹா. இந்த ஃபாத்திமாவுக்கு ஏதாவது வருத்தம் வந்தா எனக்கும் வருத்தம் வரும். மகளே உலகத்தை விரும்பின மாதிரி வாழு, உன்னை தலையில வச்சு கொண்டாவது நான் சொர்க்கம் போவேன். மகளை பார்த்து சொன்னாங்களாம், புகாரில வருது, யா ஃபாத்திமா, மகளே ஃபாத்திமாவே, ஈர கொழுந்து என்று சொல்லப்பட்டவரே, அன்கிதி நஃப்ஸகி மினன்னார், உன்னை நீ நரகத்துல இருந்து பாதுகாத்து. பாப்பா நபி, பாப்பா ரசூலுடைய வந்துடாதே, அங்க யாராலையும் எதுவும் செய்யல. ஃபாத்திமா நாய்க்கு அந்த நிலைமைண்டா. இந்த நிலைமை என்ன, உங்களோட நிலைமை என்ன? இன்னைக்கு தொழுகை இல்லாம இபாதத் இல்லாம இவ்வளவு பயம் பண்ண போல மட்டும் கேட்டு மரா போயிட்டு ஹராத்த பாக்கு. யாரை ஏமாத்துற? அல்லாவையா? அல்லாவையா? எங்களை நாங்களே ஏமாத்துறோம். கெட்ட கெட்ட கூட்டாளிமா, கெட்ட கெட்ட தொடர்புகள், சுபம் இல்ல, ஃபஜ்ர் இல்ல, போனை திறந்தாலே பாவம், கோல் எடுத்தாலே பாவம், 4 பேர் சேர்ந்தாலே பாவம். இவங்களோட நிலைமை எல்லாம் என்ன?